வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீக் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே வந்து கோல்டு பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் சேம் டைம் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லயுமே வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ போன வாரம் கோல்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அட் சேம் டைம் குளோபல் அளவில் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட் வந்து இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்துது சார்? ஸோ இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட 1% வரைக்கும் வந்து உயர்ந்திருக்கு. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாவே பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6% கிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட், அதாவது யூஎஸோட ஃபெடரல் பேங்க் அவங்க வந்து ரேட் ஹைக்கோட எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரும் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. மூணாவது வந்து யூஎஸோட எக்கானமிக் டேட்டா அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கோல்டுக்கு வந்து ஒரு இது இருக்குது, கோல்டு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது. இதையும் தாண்டி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் வந்து கோல்டுக்கு வந்து ஒரு சாதகமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த கோல்டோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸோட எக்கானமி டேட்டா வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் அந்த இது எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கிறதுனால சில்வரோட ப்ரைஸும் வந்து உயர்ந்து காணப்படுது. சார், இப்போ கோல்டு கரண்ட் மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா போன வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தாண்டி இந்த வீக் அது கண்டினியூ ஆகுமா, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு சொல்வீங்க சார்? முக்கியமாக ஒரு 4 விஷயம் கவனிக்கணும். பேசிக்கலி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் தொடரும் சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் டாலர் இன்னும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது அப்படின்னா கோல்டோட மொமெண்டம் வந்து தொடரும். அதே மாதிரி யூஎஸோட அந்த ட்ரெஷரி ஈல்டு, ட்ரெஷரியோட பாண்ட் ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல அந்த ஃபெட்டோட ரேட் ஹைக் ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, அதாவது ரேட் ஹைக் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் வந்து தொடரும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுக்கு வந்து இதோட மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும். இதே வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி டாலரோட ப்ரைஸ் ரிவைஸ் ஆகுது, அது வந்து மேலே போகுது, இல்லை பாண்டோட ஈல்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது. இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதோட கோல்டோட விலை வந்து இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாகும். சார், இப்போ நீங்கள் சொன்ன இந்த 4 விஷயம், ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறம் யூஎஸ் டாலர், இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதே மாதிரி பாண்ட் டீல்ஸ், ஸோ இந்த 4மே வந்து பேலன்ஸ் பண்ணி கோல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாரம் எப்படி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? இந்த வாரம் இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பேசிக்கலி வந்து பங்குச்சந்தையை வந்து இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு 500 குறிகள் வந்து குறைந்து தான் வந்து காணப்பட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியானது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஆக்சுவலி இதுவாக இருக்குது. ஸோ ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தியானதும் வந்து உங்களுக்கு இன்னொரு காரணம் வந்து மார்க்கெட் டவுனாக இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் கண்டினியூட்டி, ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கோட கண்டினியூட்டி இருக்குது. இந்த வாரத்தோட முக்கியமான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட மானிட்டரி பாலிசியில் அவங்க வந்து ரேட் குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டாலரோட டாலரோட மதிப்பு குறையும், பாண்ட் ஈல்டு வந்து ஆக்சுவலி குறையும், பட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் ப்ரொபோசிஷன். இதுவே வந்து அது மாற்றமா வந்து அதாவது அவங்க இது இன்க்ரீஸ் பண்றாங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இதோட ரிவர்ஸா நடக்கும் ஆக்சுவலி. அதுதான் வந்து இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரணிகள். சார், இப்போ கோல்டு பற்றி பேசிட்டோம், சில்வர் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ சில்வர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க கோல்டை வந்து சில்வர் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எந்த விதத்தில் எப்படி சார் இருக்குது? இப்போ சில்வரை பொறுத்தவரையும் வெறும் ப்ரெஷியஸ் மெட்டல் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டாக கூட இப்போதைக்கு இருக்குது இப்போ சில்வர். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் ரீசன்னால இப்போ இந்த வீக் வந்து சில்வர் கோல்டை வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா சார்? அதாவது இந்த ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு, அதாவது ஷார்ட் டு மீடியம் டேர்மில் வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா சில்வர் வந்து பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி டெவலப் ஆகுது அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில்வரோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும், கோல்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இதுவே வந்து எக்கானமி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். கோல்டோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும்பொழுது தான் சில்வரோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதனால இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சோலாராக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமொபைல்ஸ், டேட்டா சென்டர்ஸு, ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற நிறைய இதில் வந்து உங்களுக்கு இதோட அதாவது சில்வரோட டிமாண்ட் தான் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குளோபல் எக்கானமி வந்து அதாவது சாஃப்டாக இருந்தாலுமே கோல்டுக்கு வந்து சில்வருக்கு வந்து சில்வர் வந்து ஆக்சுவலி கோல்டை வந்து அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா சில்வரோட ரேட் வந்து உங்களுக்கு கோல்டோட ரேட்டை விட அதிகமாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. சார் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயத்துல வந்து சில்வர் வந்து டிமாண்டா இருக்கு. சோலார், இவி, அப்புறம் வந்து ஏஐ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் இருக்க போய் சில்வரோட இந்த மீடியம் டேர்ம் பர்ஃபார்மன்ஸை டெட்டர்மைன் பண்றதுல எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி டிமாண்ட் வர்சஸ் சப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு மெயினான காரணியா இருக்கு. இந்த சில்வர் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு தரவு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா சில்வர் கிட்டத்தட்ட கடந்த 6 வருடங்களாவே வந்து சப்ளை டிஃபிசிட் நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்பயே முன்னாடியே வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் டேட்டா சென்டராக இருக்கட்டும், ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் ஆர் இது ஆட்டோமேட்டிக் செக்டர் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இதோட இது முக்கியமான காரணமாக இருக்குது சில்வர். ஸோ அதனால் இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில்வர் வந்து ஆக்சுவலி அதோட இது வந்து அதுக்கு தேவையான அதாவது சில்வரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதாவது இப்போலேருந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னாலே உங்களுக்கு சில்வருக்கு உண்டான டிமாண்ட் வந்து இருக்கும். அதோட ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். சார் நெக்ஸ்ட் வீக் குளோபல் ரிஸ்க் இம்ப்ரூவ் ஆச்சு, அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் எதுல வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார்? ஸோ 2 மெட்டல்ஸ்க்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரெண்ட் டிமாண்ட் டிரைவர்ஸை வச்சு இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்து பார்க்கணும், எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க சார்? ஸோ இப்போ இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரிஸ்க் இருக்கு, எக்கானமிக் க்ரோத்தும் இருக்கு அப்படின்னா அது வந்து சில்வருக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ரிஸ்க் இல்லை எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா சில்வருக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ரிசெஷன் இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் ஃபியர்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கோல்டுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி வந்து அந்த குளோபல் ரிஸ்க் சென்டிமெண்ட்டோட முக்கியமான காரணியை பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் ரிசெஷன், எக்கானமிக் க்ரோத் இதெல்லாம் வந்து லோவாக இருந்ததுன்னா கோல்டு வந்து அதுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, எக்கனாமிக் க்ரோத் டுவார்ட்ஸாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் சில்வருக்கு அது வந்து சாதகம். சரி, இப்போதைக்கு கோல்டு சில்வர் வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த வீக் வந்து என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் சினாரியோல கோல்டு சில்வர் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இல்ல சில்வர் கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் சார்? ஸோ இது பேசிக்லி கோல்டு சில்வரை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸோட எக்கானமி டேட்டா வந்து வீக்காக இருக்குது. அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டோவிஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டாலர் வில் ஃபால், ஈல்டும் வந்து கீழே விடும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வில் ரிமைன் ஹை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஆக்சுவலி கோல்டுக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டியான ஐடியல் என்வரன்மெண்ட்னு சொல்லலாம். இதே வந்து சில்வர் எப்போ இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட் வந்து ஆக்சுவலி டேக்கிங் அ ஹாக்கிஷ் மூமெண்ட், அதாவது அவங்க வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுட்டு எக்கானமி டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டாலர் வந்து வீக் ஆகும். ஸோ அந்த குளோபல் மேனுஃபேக்சரிங் ரெக்கவரி நடக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா சில்வர் வில் அவுட் பெர்ஃபார்ம் தி
கோல்டு. சார் இப்போதைக்கு சில்வருடைய சப்ளை வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சில்வருடைய டிமாண்ட் வந்து அந்த ஒரு டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு, அந்த டிமாண்ட் கண்டினியூஸா க்ரோ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த சில்வர் பண்ற விஷயம், அதாவது சப்ளை டிமாண்ட் கேப் வந்து கோல்ட சேவ் ஹெவன் டிமாண்டை விட ஸ்ட்ராங்கரான பிரைஸ் கேட்டலைஸ்டா சேஞ்ச் ஆகுமா சார் சில்வர்? இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3லேருந்து 6 மாதத்துல வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அது கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வர் மார்க்கெட் வந்து தொடர்ந்து டெபிசிட்லயே இந்த கடந்த 6 வருஷமாவே வந்து டெபிசிட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் புல்லிஷ், அதாவது சில்வருக்கு ஒரு புல்லிஷா வந்து இத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி இந்த இயரும் வந்து கன்சிக்யூட்டிவா வந்து சில்வருக்கு வந்து டெபிசிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கறதுனால, உங்களுக்கு அதோட டிமாண்ட் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிறதுனால, சில்வருக்கு வந்து ஆக்சுவலி அதோட இது வந்து ஜாஸ்தியா தான் வந்து காணப்படுது. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு மானிட்டரி பாலிசி அண்ட் சேஃப் ஹெவன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது எப்பப்பெல்லாம் வந்து எக்கானமி டவுன் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கோ, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டுக்கு ஒரு 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 முக்கியமான தருணமாக கருதலாம். பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அந்த டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறது டெபிசிட்டாக தான் இருக்கு. அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில்வரோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. சார் இந்த வீக் நம்ம ஓவராலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த வீக் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை 3 to 6 months வரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கோல்டு இல்லை சில்வர், ஸோ எந்த மெட்டல் அதிகமான அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? அதிகமான அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் எந்த மெட்டல்ல இருக்கு சார்? ஸோ ஓவராலா இந்த அவுட்லுக்கை பொறுத்த வரையும் இன்வாலிட் பண்ணக்கூடிய ரிஸ்க்னா என்னன்னு சொல்றீங்க சார்? வீக்ஸ்ல வந்து கோல்டு வந்து 8% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 13% கிட்ட வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது ஒரே நாளில் வந்து நம்ம இது சேஸ் பண்ணி உங்களுக்கு முதலீடு பண்ணுறதை விட ஒரு ஸ்டாகர்ட் அப்ரோச் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த லாங் டேர்மில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ஷன் வருதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டாகர்ட் மேனரில் வாங்கிக்கலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்பொழுது நம்ம அதில் ப்ராஃபிட் புக் பண்ணணும், போகணும், வரணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ இதுவே வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட அசட் அலோகேஷன், அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வருக்கு வந்து 10லேருந்து 15% வரைக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜாஸ்தியாக ஆயிருக்கிறதுனால இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.